சிங்கம்புணரி அருகே கிராமத்து முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புத கருவியில் ஓடையில் ஓடிவரும் நீரை மறித்து லேசாக விழும் தண்ணீரில் துள்ளி குதித்து ஏறும் நாட்டு வகை மீன்கள் பானையில் கொட்டோ கொட்டுன்னு விழும் அதிசயம் ஆச்சரியத்துடன் பார்க்கும் கிராமவாசிகள். வெள்ளக்காலங்களிலும் நாட்டு மீன்களை பிடிக்கும் தொழில்நுட்பத்தை நம் முன்னோர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். அதற்காக பானைப்பொறி, கொட்டுப்பொறி போன்ற மீன்பிடி கருவிகளை பயன்படுத்தினர். இப்போது இந்த கருவிகளை எல்லாம் வழக்கொழிந்து விட்டன. இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே பிரான்மலையில் தொடர் மழை காரணமாக கண்மாய்கள் நிரம்பி ஓடையில் தண்ணீர் வழிந்தோடி செல்கிறது. நம் முன்னோர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓடை எதிர்த்து வரும் நாட்டு வகை மீன்களான கெண்டை, விரால், ஜிலேபி, ஐரை ரக மீன் குஞ்சுகளை பிடிக்க வித்தியாசமாக யோசித்து பானை நிறைய மீன்களை அள்ளும் கிராமத்து விஞ்ஞானிகளின் திறமையை கண்டு வியந்த கிராம மக்கள். நீர் ஓடி வரும் ஓடையில் மண் மூட்டைகளை கொண்டு அடுக்கி வைத்து தண்ணீரை வேறு பக்கம் திருப்பி சிறிதளவு தண்ணீர் வெளியேற்றும்படி திறந்துவிட்டு இரு கரைகள் ஓரமாக சிறிதளவு ஓட்டை போட்டு எதிரும் புதிருமாக துளையிட்ட பனைமரத்து கட்டையில் செய்யப்பட்ட பத்தக்கட்டை எனப்படும் மீன்பிடி கருவி வழியாக வெளியேறும் தண்ணீரின் எதிர் திசையில் ஓட்டத்தை எதிர்த்து செல்லும் குணாதிசயம் கொண்ட நாட்டு வகை மீன் குஞ்சுகளை பிடிக்கின்றனர். இதில் கெண்டை பொடி, ஜிலேபி பொடி, விரால் பொடி, ஐரை குஞ்சுகள் சாறை சாறையாக வரும்போது துள்ளி குதித்து பத்தக்கட்டையின் முன்பகுதியில் மண்ணுக்குள் பதித்து வைத்துள்ள மண் களையத்திற்குள் விழுந்து நிரம்புகிறது. நாட்டு வகை மீன்கள் தனி ருசி, சத்து அதிகம் என்பதால் உற்றார் உறவினர்களுக்கு இலவசமாக கொடுத்து அவர்களும் சமைத்து ருசித்து சாப்பிடுகின்றனர். வித்தியாசமான முறையில் மீன்கள் பிடிப்பதை வேடிக்கை பார்த்தும் வருகின்றனர். இந்த பத்தக்கட்டை மீன்பிடி உபகரணம் ஆதி காலத்தில் நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த கருவியாகும். இன்னும் இந்த உபகரணத்தை பாதுகாத்து மீன்களை பிடித்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.